திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். கரூரில் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் வீடு, மண்மங்கலம் பூர்வீக வீடு, அவரது உதவியாளர் சுப்பிரமணி மற்றும் திமுக நிர்வாகி பாஸ்கரன் ஆகியோர் வீடுகள், கோவை நகர் பகுதிகள் மற்றும் கரூர் தொழிற்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் மேலாளர் அலுவலகம் உட்பட மொத்தம் 5 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தல், டாஸ்மாகில் ரூபாய் 1000 கோடி முறைகேடு, டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கியதில் ரூபாய் 397 கோடி முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் செந்தில் பாலாஜி மீது நிலுவையில் உள்ள நிலையில், அண்மையில் தாவேக அரசை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியது தொடர்பான வழக்கில் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த திடீர் சோதனை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி தண்டபாணி சாமிகள் மடத்திற்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நில மோசடி வழக்கில் 4 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் இருந்த தண்டபாணி சாமிகள் மடத்திற்கு சொந்தமான 1.40 ஏக்கர் நிலம் தற்போது காலி நிலமாக பழனி கோவில் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான இந்த நிலம் தனிநபர்களின் பெயரில் கிரயம் செய்யப்பட்டு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில், நிலத்தை விற்பனை செய்த விழுப்புரத்தை சேர்ந்த முருகதாஸ், மடத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளைத்துறை, பழனியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அன்வர்தீன் மற்றும் விழுப்புரத்தை சேர்ந்த மற்றொரு முருகதாஸ் ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் அவர்கள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடர்கிறது. உலக புலிகள் தினமான இன்று தமிழகத்தில் புலிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் காப்பகங்களை விரிவுபடுத்தவும் வன ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து நமது எம்நாடு செய்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த வன ஆர்வலர், தமிழகத்தில் களக்காடு, முண்டந்துறை, முதுமலை, ஆனைமலை, சத்தியமங்கலம் என 4 புலிகள் காப்பகங்கள் உள்ளதாகவும், குறிப்பாக முதுமலையில் 103 புலிகளும் இதர வனப்பகுதிகளிலும் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் காடுகளை ஆக்கிரமிக்காமல் பாதுகாத்தல், வனப்பகுதிகளுக்குள் குடிநீர் குளங்கள் அமைத்தல், வனக்காப்பாளர் பணியிடங்களை நிரந்தரமாக்குதல் மற்றும் வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுத்தல் போன்ற நடவடிக்கைகளின் மூலமே நமது தேசிய விலங்கான புலிகளை முழுமையாக பாதுகாக்க முடியும் என வலியுறுத்தியுள்ளார். ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம இந்தியா ஃபுல்லாவுமே கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கம் 45 to 50 பக்கம் ஒரு காப்பகத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஸ்டார்ட் பண்ணது இல்லாமல் நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆனைமலை, சத்தியமங்கலம், முதுமலை காப்பகம் அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். ஒரு 4 இடத்துல பண்ணியிருக்காங்க. இது மட்டும் போதாது, இன்னும் டெவலப் பண்ணலாம். ஏன்னா நம்ம திக் ஃபாரஸ்ட் தானே 60% வந்துட்டு நம்ம திக் ஃபாரஸ்ட்ல இருக்கோம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் ஜாஸ்தி பண்ணி அதுக்குரிய புலிகளை வந்துட்டு இன்னும் நம்ம டெவலப், இன்னும் ஜாஸ்தி இனப்பெருக்கத்தை வந்துட்டு ஜாஸ்தி பண்ணலாம். மானை வேட்டாடுறது, இந்த இதெல்லாம் பைசன் எல்லாம் ரோட்ல வர்றதெல்லாம் தடுக்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கவர்மெண்ட் ஃபண்டு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா இன்னும் செக்யூர் பண்ணி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமாவே இந்த கழிவுகள் எல்லாம் ரோட்ல கொட்டாத மாதிரி அவங்கெல்லாம் சேஃப்டி பண்ணி, கழிவுகள் எல்லாத்தையும் கம்மியா இது பண்ற மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரேஞ்சர்ஸ் ஜாஸ்தி வரலாம். அவங்க மூலியமா ஃபாரஸ்ட் கார்டுங்க ஜாஸ்தி இருந்து இதெல்லாம் சேஃப்டி பண்ணணும் பட்சத்துல மிருகங்களோட எண்ணிக்கை ஆக்சிடென்ட் ஆகாது, எண்ணிக்கையும் ஜாஸ்தி படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் தொடங்கியது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் முனிரத்னம் வெற்றி பெற்றார். இத்தேர்தலில் 2ஆம் இடம் பிடித்த திமுக வேட்பாளர் சுந்தர் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சரிபார்ப்பு மற்றும் சோதனை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்தார். அதற்கான கட்டணங்கள் செலுத்தப்பட்டதை அடுத்து இந்திய தேர்தல் ஆணைய சட்ட திட்டங்களின்படி காஞ்சிபுரம் மாவட்ட பாதுகாப்பு அறையில் சீல் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுக்கப்பட்டன. இந்நிலையில் திமுக வேட்பாளர் சுந்தர் மற்றும் தாவேக வேட்பாளரின் முகவர்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் பிரமுகர்கள் மற்றும் ஆட்சியர் முன்னிலையில் இந்த சரிபார்க்கும் பணி தொடங்கியது. இப்பணி நடக்கும் இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து அராஜகங்கள் அதிகரித்து விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளக்கும் பத்திரிகையாளர்கள் மீது சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரே குண்டர்களை வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும், தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் அடாவடி கட்ட பஞ்சாயத்து போன்று உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
மேலும் ஒரு பெண் அமைச்சரின் தரம் தாழ்ந்த வார்த்தை பிரயோகங்கள், அமைச்சர்கள் கோவிலும் ஐபிஎல் போட்டியும் தொடர்பான சர்ச்சைகளில் ஈடுபடுவது போன்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டிய ஆர்.பி. உதயகுமார், தமிழ்நாடு இப்போது முதலமைச்சர் விஜய் கையிலா அல்லது அவரது நட்பு வட்டத்தில் உள்ள பவர் சென்டர்களின் கையிலா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு பெண் அமைச்சர், தாவேகாவுடைய அமைச்சர், அந்த அமைச்சரவையினுடைய தரத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலே தரந்தாழ்ந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு அமைச்சர் இன்றைக்கு காலணி அணிந்து கொண்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு செல்கிறார். ஒரு அமைச்சர் ஐபிஎல் பார்ப்பதற்காக போதைப் பொருளை அவர் பவுடராக நுணுக்குகிற காட்சி. இப்படி அமைச்சர்கள் அடிக்கிற கூத்துகளும், இந்த கட்ட பஞ்சாயத்துகளும், அடாவடிகளும், காட்டு தர்பார்களுக்கும் எல்லையே இல்லாமல் போய்விட்டது. இது குறித்து மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் கவனத்துக்கு செல்லுகிறதா அல்லது இந்த செய்திகளெல்லாம் அவர் படிக்கிறாரா? முதலிலே நம்ம முதல்வர் தினந்தோறும் செய்தித்தாள்களை பார்க்கிறாரா? உளவுத்துறையின் அந்த அறிக்கையை படிக்கிறாரா? அல்லது விஜயின் பவர் சென்டராக இருக்கிற நட்பு வட்டாரத்தில் ஆட்சியை ஒப்படைத்ததைப் போல, அதிகாரத்தை ஒப்படைத்ததைப் போல இந்த செய்தி படிப்பதையும் ஒப்படைத்து விட்டாரா? தமிழ்நாடு இப்போது யார் கையிலே இருக்கிறது? முதல்வர் விஜய் கையிலா அல்லது முதல்வரின் நட்பு வட்டாரத்திலே உள்ள பவர் சென்டர்கள் கையிலா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.